நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு பெரிய தடையா இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடிங் அப்படின்றது தான். எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் எத சூஸ் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரே விஷயத்துக்கு நெறைய பிடிஎஃப்ஸ், நெறைய வீடியோஸ், நெறைய வாட்ச் லேட்டர்ல அவ்ளோ வீடியோஸ் சேர்ந்திருக்கும். ஓகேவா? ஸோ டெலிகிராம்ல அவ்ளோ நோட்ஸ் குவிஞ்சிருக்கும். சேவ்டு மெசேஜஸ்ல. இதுல வந்து எத எப்ப சூஸ் பண்ணி படிக்க உட்கார்றதுன்னு உட்காருவோம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நெறைய வரும். அதனால தான் நான் எப்பயுமே வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். நீங்க படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஒதுக்கி எந்தெந்த மெட்டீரியல்ஸ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்ன்றத டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்ல எடுத்து வச்சுக்கிட்டு, எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணுன்றத டவுன்லோட் பண்ணி, ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நெட் எல்லாம் ஆஃப் பண்ணி, மொபைல் உங்களுடைய எல்லா விஷயங்களும் ஓரம் வச்சுட்டு, ஒரு 1 ஹவர் ஆன்லைன் ஃப்ரீயா, வைஃபை ஃப்ரீயா, நெட் ஃப்ரீயா படிங்க. ஓகேவா? அப்படி படிச்சீங்கன்னா தான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கும். அடுத்த நாள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் படிக்க போறோம்னு இன்னைக்கே எடுத்து வச்சுட்டு படிக்கிறது இன்னும் நல்லது. ஸோ மெட்டீரியல்ஸ்ன்றது எவ்வளோ சூஸியா, வைஸா, கம்மியா, ப்ராப்பரா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோ உங்க பிரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ரீம்லைன்டா இருக்கும். நெறைய மெட்டீரியல்ஸ்னா நெறைய டிஸ்ட்ராக்ஷன்.